இன்னைக்கு என்ன திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறிவுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து எவ்வதுறைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவு அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்போதைக்கு உலக நடப்பு எப்படி இருக்கோ அதன் போக்கில் அதோடு நம்ம ஒத்து வாழ்கிறது தான் சிறந்த ஒரு அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த குறள் சொல்லுது. நிறைய பேர் பார்த்துருக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் போய் ஜாதகம் பார்க்க உட்காந்துருவாங்க. அதாவது இந்த ராகு கேது பயிற்சி வந்தால் ஜாதகம் பார்க்க போயிடுவாங்க, குரு பயிற்சி, சனி பயிற்சி, செவ்வாய் பயிற்சி வந்தால் கூட போய் ஜாதகம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை மாதத்திற்கு இல்லை எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்குறதுக்கான கரெக்டான நேரமும் காலமும் எப்போ அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். தொட்டதுக்கெல்லாம் போய் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசிகாட்ட காமிச்சு ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் வருஷத்துக்கு ஒரு 2 முறை நம்ம ஜாதகம் பார்க்கலாம். அதுவே போதுமான ஒரு விஷயம்தான். நமக்கு எப்போ பண ரீதியாக பிரச்சனை வருதோ இல்லை உடல் ரீதியாக பிரச்சனை வருதோ, இது போல் மிகப்பெரிய பிரச்சனைகள் எப்போ நம்ம வாழ்க்கையில் வருதோ அந்த நேரத்தில் மட்டும் நம்ம ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். உண்மையிலே ஒரு வருஷத்துக்கு நம்ம எத்தனை முறை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. உங்களை சுற்றியே நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், லைட்டாக ஜுரம் அடித்தாலும் சரி, தலைவலிச்சாலும் சரி, இல்லை பைக்கில் இருந்து லைட்டாக கீழே ஸ்லிப் ஆனாலும் சரி, ஏதோ நேரம் சரியில்லை போல் அப்படி சொல்லிட்டு உடனே ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசிக்காட்ட உட்காந்துருவாங்க. அவர் இந்த கோவிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்க காசை ஃபுல்லாக கரைச்சிட்டு உங்கள் நேரத்தையும் நீங்கள் விரயம் செஞ்சுட்டு காசும் போய் நேரமும் போய் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். தொட்டதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சரி சார், எப்போ ஜாதகம் பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் நீங்கள் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போயிட்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நேரம் நல்லா இருக்கா, இப்போ ஆரம்பித்தா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ் ஆகாமல் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தில் தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, உடல்நிலை ரொம்ப மோசமாகவே இருக்குது, மருத்துவம் எடுத்தும் மருந்து சாப்பிட்டும் இன்னும் முன்னேறலை, எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னா அந்த நேரத்தில் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இப்போ இருக்கிற டைம் எப்படி இருக்குது, இந்த நோயிலிருந்து விடுபட்டு வர முடியுமா அப்படிங்கிற சில சஜஷன்லாம் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, ஒரு 2-3 வருஷத்தை அந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ஒதுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை போய் பார்க்கறது ஒரு நல்ல விஷயம். நார்மலாக கல்யாணம் ஆகலை, இல்லை வீடு கட்ட முடியல, இல்லை குழந்தை பிறக்கலாம், இது போல விஷயங்களுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கறதுல தப்பு கிடையாது. எனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஜாதகம் பார்க்கணுமா சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சுமூகமாக போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை தேடி உங்கள் ஜாதகத்தை எடுத்துமே கொடுத்து நீங்கள் ஜாதகத்துக்கு பலன் கேட்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணலாம். லைஃப் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும்போது ஏன் ஜாதகம் பார்க்கக்கூடாது நான் சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும்போது நீங்கள் சும்மா சரி ஜாதகத்தை பார்ப்போம், இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, என்ன தான் சொல்கிறாங்க சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. அவர் என்ன சொல்லுவார், சனி இங்கே உட்காந்துருக்கு, ராகு இங்கே உட்காந்துருக்கு, உனக்கு வரப்போகிற திசை எல்லாம் அவயோக திசை, உனக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணு உங்களை பயமுறுத்தி எதுக்கடா ஜாதகம் பார்க்க தொலைஞ்சோம், பார்க்காமலே இருந்திருக்கலாமே, நான் பார்க்காம இருக்கும்போது சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தேன், இப்போ அதை பார்த்துட்டு நம்மளை பயமுறுத்தி விட்டதுனால என் மனசு என் மைண்டு என்னென்னமோ யோசிக்குது சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ளே ஆவீங்கன்றதுனால உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜாதகம் பார்க்க வேணாம். அது உங்கள் நேரத்தையும் பணத்தையும் தான் விரயம் செய்யும். சம்மந்தமே இல்லாமல் சில கொடூரமான கோர சம்பவங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்த்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பலன் கேட்கலாம். அதில் எந்த வித தவறும் கிடையாது. அதே மாதிரி கொஞ்ச நாளாக உங்கள் வீட்டில் துக்கமான சம்பவங்கள், இறப்பு, இது போல் விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம், ஒரு பாதுகாப்பான விஷயமும் கூட. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது தடங்களாகவே வந்துக்கிட்டு இருக்குது, 2-3 டைம் நான் முயற்சி பண்ணி அந்த தடங்கள்லேயே இருக்குது, அடுத்த ஸ்டெப்பு போக மாட்டுது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஜாதகம் பார்க்குறது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய பிரச்சனையோ இல்லை ஆபத்தோ வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான சில அறிகுறிகள்லாம் உங்களுக்கு காட்டுது, உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜி கிட்ட போய்ட்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ப்ரெடிக்ஷன் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக அது செய்யறதுல எந்த தப்பும் கிடையாது. இதை தவிர்த்து மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இது எல்லாத்துக்குமே நேரம் தான் சரியில்லை, காலம் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிட்டு ஒரு ஜோசிக்காட்டை எடுத்துமே உங்கள் ஜாதகத்தை கொடுக்கறது தேவையே இல்லாத ஒரு விஷயம் தான். இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாம் நடக்கும்போது நான் கண்டிப்பாக ஜோசிகார்ட்ட போய் என் ஜாதகத்தை கொடுத்து ப்ரெடிக்ஷன் கேட்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையே கிடையாது. இதனால் உங்கள் பணமும் நேரமும் விரயமாகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கோச்சார பலனாகிய ராசி பலன் எல்லாமே டிவிலேயே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லிடுறாங்க. நம்மளுடைய சேனலில் ராசி பலன் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது, நீங்கள் அதவே பார்த்துக்கலாம். அதுவே போதுமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ராசி பலன் மட்டுமே துல்லிய பலன் கிடையாது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகள் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக
நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை புதுசாக நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க நபர்களாக இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியக்காரர்கிட்ட காமிங்க. நீங்களே எடுத்து பாருங்கள், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையே இல்லாதவங்க கண்டிப்பாக ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கவும் வேணாம், நம்பவும் வேணாம். நீங்கள் ஜாதகத்தை பார்க்காம இருக்கிறதா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம்ன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் ஜோசியக்காரை தேடி போக வேண்டிய வேலையும் உங்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட டெய்லியும் ஜாதகத்தை எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டு இந்த கிரகம் இங்கே இருந்தனால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு, சனி வக்ரமானதால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆய்வு செய்கிறது அப்படிங்கிறது உங்கள் மனநிலையை வெகுவாக பாதிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். தேவையான அப்போ மட்டும்தான் ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் தேடி போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். இல்லை சார் நான் அஸ்ட்ராலஜியை கற்றுக்க விரும்புகிறேன், அதனால அதை டெய்லி நான் பார்க்குறேன் அப்படின்றது அதில் எந்த விதம் தப்பும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அதை கற்றுக்க போகிறீங்க, அதை படிக்க போகிறீங்கன்றதுனால அதை டெய்லி நீங்கள் படிச்சு தான் ஆகணும், அதை பார்த்து தான் ஆகணும், அதை பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதில் எந்த வித தவறும் கிடையாது. அஸ்ட்ராலஜியை படிக்கிறவங்களை தாண்டி வெகுஜன மக்கள் யாரும் டெய்லியே உட்காந்து ஜோசியத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எந்த வித அவசியமும் கிடையாது. நீங்க எப்பயும் போல பதற்றம் இல்லாம ரிலாக்ஸா உங்க வேலையை நீங்க செய்யுங்க, எல்லாமே வெற்றியில போய் தான் முடியும். ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை நீங்க தொடங்க போறீங்க, ஆரம்பிக்க போறீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு மட்டும் நீங்க ஜாதகத்தை பார்க்கறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். மற்றபடி தொட்டதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது தேவையே இல்லாத அன்னெசரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.